அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் அல்லது முதலமைச்சர் இறந்துவிட்டார். அது ஒரு பலவீனமான இதுதான் அந்த கட்சியை பொறுத்த மட்டும். அந்த பலவீனத்தை பயன்படுத்தி கட்சியையும் ஆட்சியையும் தனதாக்கி கொள்ள சிலர் முயற்சிக்கிறார்கள். அது அரசியல், நாகரிகம் அல்ல. தமிழகத்தை வறட்சியால் பாதிக்கப்பட்ட மாநிலம் என்று தமிழ்நாடு அரசாங்கம் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்க வேண்டும். ஏறத்தாழ 30 விவசாயிகள் தற்கொலை செய்து கொண்டும் அதிர்ச்சியால் மரணமடைந்தும் 30 பேர் இதுவரையில் இறந்திருக்கிறார்கள். அதே போல் விவசாயத்தில் ஏற்பட்ட இழப்பை ஈடு செய்ய ஏக்கர் ஒன்றுக்கு 30,000 ரூபாய் வழங்க வேண்டும். விவசாய தொழிலாளர் குடும்பங்களுக்கு குடும்பத்திற்கு 25,000 வழங்க வேண்டும். தமிழ்நாட்டு அரசியலில் முதலமைச்சர் உண்மையில் இயற்கை எழுதிட்டாங்க. அது ஒரு துயரமான செய்தி. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு போதுமான அளவுக்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறாங்க. அறுதி பெரும்பான்மை பெற்று ஆட்சி அமைத்திருக்கிறார்கள். அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் அல்லது முதலமைச்சர் இறந்துவிட்டார். அது ஒரு பலவீனமான இதுதான் அந்த கட்சியை பொறுத்த மட்டும். அந்த பலவீனத்தை பயன்படுத்தி கட்சியையும் ஆட்சியையும் தனதாக்கி கொள்ள சிலர் முயற்சிக்கிறார்கள். அது அரசியல், நாகரிகம் அல்ல. மக்களுக்கு பருவமழை பெய்யாத ஒரு பக்கம், மற்றொரு புறத்தில் செயற்கையாக டெல்டா மாவட்டங்களுக்கு, காவிரி பாசன மாவட்டங்களுக்கு கர்நாடகத்திடமிருந்து கிடைக்க வேண்டிய தண்ணீர் கிடைக்கவில்லை. நடுவர் மன்ற தீர்ப்பின்படி வழங்கவில்லை. கர்நாடகம் கொடுக்க மறுத்தது. மத்திய அரசும் ஒரு இணக்கமான முறையில் எந்த நடவடிக்கையும் மேற்கொள்ளாமல் கர்நாடக அரசாங்கத்திற்கு ஒரு ஆதரவான போக்கை அது மேற்கொண்டு தமிழகத்திற்கு கிடைக்க வேண்டிய தண்ணீரை கிடைக்காமல் செய்தது மட்டுமல்லாமல், முந்தைய காங்கிரஸ் அரசாங்கம், மன்மோகன் சிங் தலைமையில் இருந்த அரசாங்கம், அவர்களாக செய்ய மாட்டார்கள். நடுவர் மன்ற தீர்ப்பை அரசியல் வெளியிட வேண்டும் என்றால் அவர்களாக செய்ய மாட்டார்கள். நடுவர் மன்றம் அமைத்ததும் உச்சநீதிமன்றம் கூறிதான் நடுவர் மன்றம் அமைக்கப்பட்டது. இப்போ நடுவர் மன்றம் தீர்ப்பளித்த பிறகு அதை அரசிதழில் வெளியிட வேண்டும் என்ற கோரிக்கை வைத்த பொழுது மன்மோகன் சிங் அரசாங்கம் அதை செய்யவில்லை. காங்கிரஸ் அரசு செய்யவில்லை. நீதிமன்றம் சொன்ன பிறகு, உத்தரவிட்ட பிறகு கெஜெட்டில் வெளியிட்டார்கள். ஆனால் இப்போது இருக்கிற அரசாங்கம் நீதிமன்றம் சொன்னாலும் தானாகவும் செய்ய மாட்டேன், நீதிமன்றம் சொன்னாலும் கேட்க மாட்டேன் என்கிற முறையில்தான் காவிரி மேலாண்மை வாரியம் அமைப்பதற்கு எங்களுக்கு உத்தரவிட உச்சநீதிமன்றத்திற்கு அதிகாரம் இல்லை என மறுத்து அந்த வாரியம் அமைக்கப்படவே இல்லை. பிறகு இப்பொழுது அண்மையில் கடந்த 11ஆம் தேதி உச்சநீதிமன்றம் இதை விசாரிப்பதற்கும் தீர்ப்பு வழங்குவதற்கும் உச்சநீதிமன்றத்திற்கு அதிகாரம் இருக்கிறது என்ற தீர்ப்பை தற்போது வழங்கியிருக்கிறது. ஆகவே காவிரி மேலாண்மை வாரியம் உடனடியாக அமைப்பதற்கு மத்திய அரசாங்கம் உடனடியாக அமைக்க வேண்டும். இந்த தீர்ப்பை, இந்த வாய்ப்பை பயன்படுத்தி தமிழ்நாடு அரசாங்கம் உரிய முயற்சிகளை மேற்கொண்டு வாரியம் அமைக்கப்படும் நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். அது ஒரு நிரந்தர தீர்வு. இதனால் இந்த ஆண்டு சாகுபடியை பொறுத்தமட்டில் முற்றிலுமாக ஒரு பொய்த்து போன நிலையில், ஒரு கடுமையான பாதிப்புக்கு உள்ளாயிருக்கிற நிலையில் தமிழகத்தை வறட்சியால் பாதிக்கப்பட்ட மாநிலம் என்று தமிழ்நாடு அரசாங்கம் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்க வேண்டும். அறிவித்து அரசியலில் வெளியிட்டு மத்திய அரசிடமிருந்து உரிய நிதிகளை பெற்று விவசாயிகளுக்கும் விவசாய தொழிலாளர்களுக்கும் ஒரு நம்பிக்கை ஊட்டக்கூடிய நடவடிக்கையில் ஈடுபட வேண்டும். இதுவரையில் எங்களுக்கு கிடைத்த தகவலின்படி, ஊடகங்களில் பத்திரிகைகள் வந்த செய்திகளின் அடிப்படையில் ஏறத்தாழ 30 விவசாயிகள் தற்கொலை செய்து கொண்டும் அதிர்ச்சியால் மரணமடைந்தும் 30 பேர் இதுவரையில் இறந்திருக்கிறார்கள். தமிழ்நாடு முழுவதும் 3 பெண்கள் உட்பட 30 பேர் இறந்திருக்கிறார்கள். இதில் அதிகபட்சமாக நாகை மாவட்டம், திருவாரூர் மாவட்டம், தஞ்சாவூர் மாவட்டங்களில் இறந்திருக்கிறார்கள். அதேபோல் ஈரோடு, அதேபோல் திருவள்ளூர் மாவட்டம் போன்ற பல்வேறு மாவட்டங்களிலும் விவசாயிகள் ஒரு நம்பிக்கை இழந்த நிலையில் இருக்கிறார்கள். ஆகவே இது வறட்சியால் பாதிக்கப்பட்ட மாநிலம்னு அறிவித்து விவசாயிகள் பெற்றிருக்கிற கடன், அந்த கடனை ரத்து செய்வதற்கும், ஏற்பட்ட இழப்பை எப்படி தொழிற்சாலைகள் நஷ்டமடைந்தால் அதை ஈடு செய்வதற்கு அரசு உதவி செய்கிறதோ அதே போல் விவசாயத்தில் ஏற்பட்ட இழப்பை ஈடு செய்ய ஏக்கர் ஒன்றுக்கு 30,000 ரூபாய் வழங்க வேண்டும். விவசாய தொழிலாளர் குடும்பங்களுக்கு குடும்பத்திற்கு 25,000 வழங்க வேண்டும். இந்த இறந்து போன விவசாயிகளுக்கு ஒவ்வொரு குடும்பத்திற்கும் 25 லட்சம் வழங்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் பல முறை அரசுக்கு கோரிக்கை வைத்திருக்கிறோம்.